ஓகே சார். இப்போ என்ன ஃபார்முலா அப்படின்னா சப்போஸ் சிக்மா கொடுத்துருவாங்க 2/2 மேட்ரிக்ஸ். சப்போஸ் நான் இந்த வேல்யூ எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் 5 2 2 2 இந்த மாதிரி வேல்யூஸ் எடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது 2/2 மேட்ரிக்ஸ். அப்போ இதனோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? சிக்மா சிக்மா மைனஸ் லேம்டா ஐ ஈக்குவல் டு 0. இதை கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் சரிங்களா? அப்போ இதனோட ஷார்ட்கட் ஃபார்முலா என்னன்னா லேம்டா ஸ்கொயர் மைனஸ் S1 லேம்டா பிளஸ் S2 ஈக்குவல் டு 0. சரியாம்மா? ஓகே சார். இப்போ S1 ஓட வேல்யூ என்ன? சேம் தான். சம் ஆஃப் த மெயின் டயகனல். சம் ஆஃப் த மெயின் டயகனல். அப்போ மெயின் டயகனல் வேல்யூ என்ன? 7 ஆ? சார் 5 எஸ் சார். 5 + 2 = 7. S2ங்கிறது என்னன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் யூ. அங்க மெயின் டயகனல் மைனர் ஆஃப் த மெயின் டயகனல் வரும்னா அந்த சார் மைனர் இப்போ மைனர் வந்து 2 மைனர் கிடையாது. ப்ளஸ் மைனர் கிடையாது. அங்க ஃபார்முலா சேஞ்ச் பண்ணிடுவேன். 2/2 மேட்ரிக்ஸ் S2 ஓட ஃபார்முலா ஓகே சார். ஓகே சார். டிட்டர்மினன்ட் ஆஃப் யூ. அப்போ என்ன ஆகும்? 10 - 4 10 - 4 6 ஆ? எஸ் சார். அப்போ இந்த இடத்துல அப்ளை 10 பண்ணலாம். மைனஸ் எஸ் சார். எஸ் சார். அப்போ லேம்டா ஸ்கொயர் மைனஸ் 7 லேம்டா பிளஸ் 6 ஈக்குவல் டு 0. கரெக்டாமா? எஸ் சார். 1 மினிட் சார். S2 வந்து இப்போ A டிட்டர்மினன்ட். ஓகே சார். ஓகே சார். தென் யூ சால்வ் திஸ் ஒன். எப்படி பண்ணுவீங்க? ஃபேக்டரைஸ் டைரக்டாவே பண்ணலாமா இல்ல ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணாலும் சரி இல்ல கால்குலேட்டர் யூஸ் பண்ணாலும் சரி எது இருந்தாலும் நம்ம மேனுவலா பண்ணிக்கலாம். இது 6 வருது. ஓகே சார். அப்ப லேம்டா மைனஸ் 1 இன்டு டைரக்டாவே பண்ணலாம் மேனுவலாவே -6 வரும். ரெண்டையும் ஆட் பண்ணா -6 -1 -7 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் 6 வரும். கரெக்ட்டுங்களா? இல்ல கால்குலேட்டர் கூட போட்டு பாருங்க இந்த ரிசல்ட் தான் வரும். Lambda is equal to 1, lambda is equal to 6. அப்ப இது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இது யாரு? ஐகன் வேல்யூஸ். கரெக்ட்டுங்களா? ஓகே சார். மற்ற ப்ராசஸ்லாம் சேம் தான். என்ன பண்ணுவீங்க? ஐகன் வேல்யூஸ்னா ஐகன் வெக்டர். அப்ப ஐகன் வெக்டர்ஸ் என்ன வரும்? A மைனஸ் அதாவது சிக்மாவா? சிக்மா மைனஸ் லேம்டா ஐ. சிக்மா மைனஸ் லேம்டா ஐ இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0. சிக்மா வேல்யூ என்ன? 5 2 2 2 மைனஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன? லேம்டா ஈக்குவல் டு 1. அப்போ லேம்டா ஈக்குவல் டு 1 0 0 1. அப்போ இதை சிம்பிள் பண்ண முடிஞ்சு. என்னாச்சு? ரெண்டே ரெண்டு வேரியபிள் x1 x2 ஈக்குவல் டு 0. அப்போ என்ன ஆகுது? 5 மைனஸ் 1 4. அப்போ 4 2 2 1 இன்ட்டு x1 x2 ஈக்குவல் டு 0. அப்போ ஈக்குவேஷன் என்ன கிடைக்குது? 4x1 plus 2x2 equal to 0. 2x1 plus x2 equal to 0. கரெக்டாமா ஜெனிஃபர்? எஸ் சார். அவ்வளோதான். இது வந்து நீ அந்த கிராஸ் ரேஷியோ மெத்தட் வச்சு சால்வ் பண்ண போகிறோம். 2 வேரியபிள் தான். அப்போ என்ன கிடைக்கும்? x2 x1 x2 2 4 2. இங்கே என்ன கிடைக்கும்? 1 2 1. அப்போ x1 வேல்யூ என்ன கிடைக்குது? x1 4 4 minus 4 0 equal to x2. Again 4 minus 4 0 வருதா? சார் ஓகே. சார் x1 வேல்யூ to 4 minus 4 0 சார். 4 minus 4 again 0 சார். அப்போ இது மாதிரி பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே சேம் ஈக்குவேஷன். எதனால் அப்படி கிடைக்கும்? டிவைட் பை 2 போட்டுட்டீங்கன்னா 2x1 ப்ளஸ் x2 ஈக்குவல் டு 0. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் சேம் ஈக்குவேஷன். அப்போ இந்த மாதிரி கேஸுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க். இந்த மாதிரி கேஸுக்கு என்ன பண்ண வேணும்னா டேரெக்டாக x1 வேல்யூ அசியூம் பண்ணிக்கோங்க. x1 வேல்யூ ஒரு x2 வேல்யூ அசியூம் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுத்துக்கோங்க. x1 வேல்யூ இந்த மாதிரி ரெண்டுமே சேம் ஈக்குவேஷனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஈக்குவேஷன் வரும். ரெண்டுமே சேம் ஈக்குவேஷனாக இருக்க மாதிரி என்ன பண்ணுறீங்க? ஏதோ ஒரு வேரியபிள் வந்து நீங்கள் அசைன் பண்ணீங்க. x2 ஈக்குவல் டு 1 அசைன் பண்ணிக்கோங்க. x2 ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணீங்கன்னா x1 என்ன வரும் செக் பண்ணிக்கோங்க. அப்படி போட முடியலையா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கிடைக்குது? அப்படி போட முடியலன்னா 4x1 ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்குது? -2x2. ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன கிடைக்கும்? x1 டிவைட் பை -2 ஈக்குவல் டு x2 டிவைட் பை 4 கிடைக்கும். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? இது 1 இது வந்து 2. அப்போ இது என்ன கிடைக்குது? -1 வருது. அப்போ இதனோட ஐகன் வெக்டர் என்ன? -1, 2 -1, 2. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாமா? புரியுது சார்.
ரெண்டுமே சேம் ஈக்குவேஷன் பத்தி இப்ப 0/0 வரும்னா ரெண்டுமே சேம் ஈக்குவேஷன் தான் வரும் கிராஸ் ரேஷியோ அப்ளை பண்ணும்போது. அதனால இந்த ஓகே கேஸ் அப்ளை பண்ணிக்கோங்க சரிங்களா? சார். ஓகே ஜெனிஃபர். செகண்ட் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணா -2 வருது சார், x2 வேல்யூ. ஓகே, அது ஏன் நீங்க மாத்தி கூட அது போட்டுக்கலாம். பரவாயில்லையா சார்? இல்ல செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணா எப்படி -2 வருது? என்ன போடுறீங்க? சார் x1 இப்போ x is equal to 1 சார். யாரு x1 x2வாமா? x1 is 1 சார். 1 x2 is -2. ஓகே, நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணி கூட போடலாம். நான் தான் சொன்னேன்ல, எய்தர் அஸ்யூம் x1 வேல்யூ ஆர் x2 வேல்யூ ஏதோ ஒரு வேல்யூ அஸ்யூம் பண்ணிட்டு சப்மிட் பண்ணி பாருங்க இந்த ஈக்குவேஷன்ல. ரெண்டுல எது வேணா அப்ளை பண்ணுங்க. இல்லையா அப்படி முடியலன்னா இந்த மெத்தட் டைரக்டா போட்டுருங்க. இந்த மெத்தட் டைரக்டா போட்டுருங்க. எது வேணா போட்டுக்கலாம். உங்களோட இஷ்டம் தான். அது சரி. நான் சென்ட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே சார். சரி. இப்போ இது இதுதான் இப்படி டைரக்டா இது என்ன லாம்டா ஈக்குவல் எவ்வளோமா? லாம்டா ஈக்குவல் டு 2 1 lambda is equal to 1 தானே? 1 1. அப்போ லாம்டா ஈக்குவல் டு 1ஓட ஐகன் வெக்டர் இருக்குது. அப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங் நார்மலைஸ் வெக்டர் என்னது? E1 ஈக்குவல் டு -1 டிவைடட் பை 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் 5. அப்போ 2 டிவைடட் பை √5. சரியாம்மா? டைரக்டாக எழுதிடுறேன். அப்போ P1 வேணும்ல, ஓகே சார். பிரின்சிபல் காம்பவுண்ட் என்னது? 1 டிவைடட் பை 1 + 6 அப்போ 1/7. ஓகே. by 7. ஓகே சார். y1 e1 டிரான்ஸ்போஸ் இன்ட்டு x. அப்போ என்ன கிடைக்கும்? -1/√5 x1 ப்ளஸ் 2 டிவைடட் பை √5 x2. இதுதான் ஃபர்ஸ்ட்டோட ஐகன் வெக்டர். சரியாம்மா? ஓகே சார். இதே ஐடியாவுக்கு செகண்ட் ஐகன் வெக்டர் போடுங்க. கேஸ் 2. கேஸ் 2 எவ்வளவு? 6 லாம்டா ஈக்குவல் டு 6. அப்போ நம்ம சிக்மா வேல்யூ என்ன? 5 2 2 2 மைனஸ் லாம்டா டயகனல் வந்து 6 0 0 டயகனல் வந்து 6. அப்போ என்ன ஆகும்? x1 x2 x1 x2 ஈக்குவல் டு 3. அப்போ என்ன நடக்குது சொல்லுமா? 5 6 -1 கரெக்டாமா? 5 minus 6, 2 minus 0 2, 2 minus 0 2, 2 minus 6 minus 4, x1 and x2, minus x1 plus 2x2 is equal to 0. 2x1 minus 4x2 is equal to 0. அப்போ பார்த்தீங்கன்னா சேம் ஈக்குவேஷன் எகைன் வரும்னு நினைக்கிறேன். இது வந்து 2 ஆல் டிவைட் பண்ணுங்க, இல்லை -2 ஆல் டிவைட் பண்ணுங்க. -2 ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்குது? -x1 plus 2x2 equal to 0. அப்போ both equation are same only. கரெக்டுங்களா? both equation are same only. அப்போ ரெண்டுமே ஈக்குவேஷன் சேமாக இருந்தால் நான் எப்படி இருக்கு சொன்னேன்? அதை ஈக்குவல் பண்ணி இருக்கு சொன்னேன். -x1 plus 2x2 equal to 0, which implies that x1 equal to 2x2, x1 divided by 2 equal to x2 divided by 1. கரெக்டாமா? Yes sir. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல? சரி. அப்போ இது எக்ஸோட வேல்யூ என்ன? இது x2 ரெண்டாவது ஐகன் வெக்டர் என்ன கிடைக்குது? 2 1. அப்போ கரஸ்பாண்டிங் பிரின்சிபல் வேல்யூ என்ன? பிரின்சிபல் வேல்யூ 6 அப்போ 6 டிவைடட் பை 7. கரெக்ட்டுங்களா? 6 டிவைடட் பை 7 வரும். ஓகே, இது கரஸ்பாண்டிங் Upward sir. The last step alone. ஓகே. Yes sir. ஓகேவாமா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிதா? புரியுது சார். ஓகே. அப்போ இதனோட y2 வேல்யூ என்ன? y2 equal to e2 transpose into x. அப்போ என்ன கிடைக்கும்? 2 x1 plus 1 x2. This is the corresponding principal component equation and principal value eigenvalue. எல்லாமே கிடைச்சிச்சு. இது 4 வேல்யூ எண்ட் ஆஃப் ரிசல்ட் ரெண்டுமே எழுதிக்கணும். கடைசி ரிசல்ட்ல எண்ட் நம்ம இதோட முடிச்சிட்டேன். பட் ரிசல்ட்னு சொல்லிட்டு என்ன எழுத போறீங்க? ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எழுதணும்? கரெக்டாக கடைசியாக எழுதணும். நான் ப்ரீவியஸ் ப்ராப்ளமே போடல, நீங்கள் கரெக்டாக பார்த்து எழுதணும். லாம்டா 1 வேல்யூ ஈக்குவல் டு 1 கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டர் வேல்யூ எவ்வளோ கிடைச்சது? கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டர் எவ்வளோ? ஃபர்ஸ்ட் ஒன்று The corresponding eigenvector value is -2/2 கரெக்டுங்களா? yes sir. -2/2. எண்ட் ஆஃப் ரிசல்ட் எழுதி படுக்க நான் எழுதல, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அப்போ E1 கரஸ்பாண்டிங் E1 சாரி இதுதான் E1 வேல்யூ. சார் எண்ட் ஆஃப் ரிசல்ட் நம்ம வந்து லாம்டா வேல்யூ எழுதுறோம்,
ஐகன் வெக்டர் வேல்யூ எழுதலாம் சார். Eigen vector value, normalized vector value. This is a normalized vector value. And also P1 value. P1 value is 1 by 7. And also Y1 value. Y1 value is minus 1 by root 5 x1 plus 2 by root 5 x2. இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் வருது. செகண்ட் கேஸ் வருது அதே மாதிரி எழுதுங்க. lambda 2 எவ்வளவு 6. x2 வேல்யூ எவ்வளவு 2 by root 5 So value 2 by 1. root 5 sorry 2 1 sorry நான் தான் தப்பா 1 sir. 2 1 தான் தேங்க்யூ அப்ப 2 1 அடுத்தது யாரு E1 Normalized vector வந்து E1 வந்து 2 by root 5. 1 1 by by root 5 sir. அடுத்து P2 வேல்யூ 6 by 7 and Y2 வேல்யூ எவ்வளவு 2 by root 5 x1 plus 1 by root 5 x2 கரெக்டாமா Yes sir. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் ஒன்று கிடைக்குமா கண்டிப்பாக ஒன்று கிடைக்கும் P1 plus P2 equal to 1 by 7 plus 6 by 7 7 by 7 வந்து ஒன்று வரும் this is properly satisfied Okay sir. இதுதான் 2 by 2 மேட்ரிக்ஸோட கான்செப்ட் ஈஸியாக இருக்குதா Sir. சால்வ் பண்ணி பாருங்க